ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா அடினியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடினியமோட அழகே அதோட அதோட ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா அதோட பூக்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம் பிக் ப்ராடக்ட்ஸ் வீடியோ கம்மிங் சொல்லிட்டு. அதுக்கான ஃபுல் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் மொத்தமாக இதில் ஒரு 4 செடி வச்சுருந்தேன். அது எல்லாமே அப்ரூட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்ரூட் பண்ணிட்டுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்காங்க. ஒவ்வொன்று ஷேப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், ரொம்ப நல்லா ஷேப் அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா நல்ல வெயிட்டாகவும் இருக்கிறாங்க. நல்லா வேர் நல்லா படரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பறவை உட்காந்துருக்கிற மாதிரியே இதோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு பாம்பு ஷேப்லேயே அழகாக வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே நான் அப்ரூட் பண்ணிவிட்டு உடனே நான் பாட் பண்ணல. ஒரு 2 வீக்ஸ் நான் ஏர் ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த வேர் எல்லாமே கட் பண்ணுறேன். பொதுவாக நம்ம ரீபாட் பண்ணுறோம் உடனேனா எதுவுமே கட் பண்ணக்கூடாது. அந்த மண்ணும் அப்படியே லைட்டாக இருக்கணும். அப்படியே மொத்தமாக எடுத்து நம்ம ரீபாட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏர் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம். எதுவும் தப்பு இல்லை. இதை நான் அந்த வேர் எல்லாமே ரொம்பலாம் கட் பண்ணல. லைட்டாக நான் கட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்துக்குமே சாஃப் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ஏன் சாஃப் அப்ளை பண்ணுறோன்னா எதுவும் பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சாஃப் அப்ளை பண்ணுறோம். அது ஒரு ஃபங்கிசைட். சாஃப் இல்லாதவங்க நீங்கள் மஞ்சளும் அப்ளை பண்ணலாம். இதை பாருங்கள், வேர் எல்லாமே கட் பண்ணக்கப்புறமா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இதை இப்படியே தான் நான் பாட் பண்ண போகிறேன். ஏன்னா லைட்டாக நம்ம சாய்ச்சி வச்சிங்கன்னா அதோடய ஷேப்பும் அழகாக வரும். இதை பாருங்கள், இது நல்லா பறவை போலேயே தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இதே மாதிரி எதாவது பறவை மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்கள். ஷேப் நல்லா தெரியுதான்னு தெரியல, அதனால தான் கேமரா இப்படி அப்படியும் காட்டுறேன். அதே மாதிரி நான் எதுவுமே ஹார்ட் ப்ரூனும் பண்ணல, சாஃப்ட் ப்ரூனும் பண்ணல. ஏன்னா இப்போது மழை காலன்றனால இந்த ஸ்டெம்மில் ஏதாவது கட் பண்ணி அதில் தண்ணி இறங்கி செடிக்கு எதாவது பாதிப்பு அடைஞ்சிருமான்றனால தான் நான் கட் பண்ணல. கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா நான் எல்லாமே கட் பண்ணிவிடுவேன் நான். அதே மாதிரி நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வெயில் காலத்தில் நான் கட் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி வேர்லாம் கட் பண்ணிவிட்டு நான் சாஃப் அப்ளை பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நல்ல மரம் மாதிரியே இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி எதுவும் ஸ்டெம் எல்லாமே கட் பண்ணவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ஷேப்பே. இப்போ எல்லா செடியுமே நான் பாட் பண்ணிவிடுவேன். அடினியமுக்கான மண்கலவை என்ன எடுத்துருக்கேன்னா நான் ஆற்று மண்ணில் அதிகமாக போட்டு நான் தனியாக நான் மண்கலவைக்கான செப்பரேட் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். எல்லாமே பாட் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ரீபாட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அதோட ப்ராடக்ட்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா மண்ணில் தூக்கி வச்சு தான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம ரீபாட் பண்ணக்கும்போது முக்கியமாக பண்ண வேண்டிய என்னென்ன விஷயம்னா நம்ம பாட் பண்ணும் போதே நல்லா தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஏன்னா ஒரு 1 வீக் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. அதே மாதிரி வெயிலையும் வைக்கக்கூடாது. நல்லா ஒரு நிழலாக இருக்க இடத்துல நம்ம வைக்கணும். ஒரு 1 வீக் அப்புறமா மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்து நம்ம தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி வெயிலையும் மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சா போதும். அதே மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்ன்றது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாம். சுத்தமாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு மழையில் படவே கூடாது. ஏன் மழையில் படக்கூடாதுன்னா நம்ம ரீபாட் பண்ணக்கப்புறமா அந்த வேர் பிடிக்கணும். நம்ம மழையில் நினச்சிட்டிங்கன்னா அந்த வேர் ஊறி வேர் அழுகளுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மழையில் சுத்தமாக வைக்கவே கூடாது. இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எந்த ஷேப் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் விராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.